ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நேற்றுக்கு திங்கக்கிழமை 8/6/2026க்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம 1 PM வந்து எப்போதும் போல் அந்த 4 and 3 தான் எடுத்திருந்தோம். ஏன்னா இது ரெண்டு ரொம்ப பழைய நம்பர், டபுளுக்கான சான்சஸ் இருந்துச்சு. ஆனால் டபுள் 3 அடிச்சிருக்காங்க, உள்போலில் அடிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ட்ராவுடைய ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 33607 டபுள் 3 உள்ளே கொண்டு வந்து அடிச்சிட்டாங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு 1 PM வந்து கிடைக்க வேண்டிய நம்பர்ஸு நம்மளுக்கு மிஸ் ஆகி போச்சு. அதே மாதிரி 6 PM பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 908. இந்த ட்ராவோட ரிசல்ட்டு 908. ஸோ 6 PM பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, திருப்பி அதாவது ஒரே நம்பர்ஸை திருப்பி வர்ற மாதிரி ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த 6 PM பொறுத்த வரைக்கும் நம்ம 4, 6 தான் எடுத்திருந்தோம். ஃபார்மெட்டில் உள்ள நம்பர்ஸை லாஸ்ட்டு 2 ட்ராவாக கொடுக்கணும். 2 ட்ராவ்லையும் நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் வந்து நம்மளுக்கு நிற்கலை. ஸோ நேற்றுக்கு நம்ம 4, 6 கொடுத்துருந்தோம். அதுக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா 4, 1 கொடுத்துருந்தோம். ஸோ 2 ட்ராவலையுமே நம்மளுக்கு நிற்கலை. ஸோ டச்சஸ் இருந்தாலும் நம்மளுக்கு RPMல வந்து வின்னிங் கிடைக்கல. ஸோ டபுளை பொறுத்த வரைக்கும் 499, 699 கொடுத்துருந்தோம். ஸோ 9ங்கிறத நம்ம கெஸ் பண்ணியிருந்தாலுமே நம்மளுக்கு போர்டு இல்லாதனால நம்மளுக்கு வின்னிங் இல்லை. ஸோ 8 PM பொறுத்த வரைக்கும் சேம் தான். நான் 3, 2 கொடுத்துருந்தேன். ஆனால் ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4, 5, 1. ஸோ இதை நம்ம பிரித்து எழுதுறா இருந்தால் 4, 5, 1ன்னு எழுதணும். ஏன்னு சொல்கிறேன்னா நம்ம 3, 2 தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஒரே லைன் தான், எல்லாம் பார்வையில் தான் இருக்குது. ஆனால் ஏன் நம்மளுக்கு இது நிற்கலை அப்படின்னு கணிக்கும் போது வந்து சில அதிர்ஷ்டங்களும் இருக்குது நண்பா. என்ன தான் நம்ம கெஸ் பண்ணாலும் நம்மளுக்கு லக்குன்னு ஒன்று இருக்கணும்ல. ஸோ இந்த ட்ராவுடைய ரிசல்ட்டு 4, 5, 1. ஸோ ஒரு சில இடத்துல சிங்கிள் போர்டு அதோட பேர்ஸ்க்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நம்மளுக்கு ஆல் போர்டு இல்லாதனால வின்னிங் இல்லை. இது நேற்றுக்கான நிலவரம் நண்பா. ஸோ லாஸ்ட்டு 2 ட்ராவாக நம்மளுக்கு வந்து ஒழுங்கான வின்னிங் கிடைக்கல. இப்போ இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம ஃபார்மெட்டை ஃபுல்லாகவே மாற்றிருக்கோம். வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் டியர் லாட்ரியோடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 9/6/2026 3 ஷோக்குமே கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மெட்டில் தான் கொண்டு வந்திருக்கோம். சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் வின்னிங் கிடைக்க தான் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் எப்போதும் போல் ஃபார்மெட் படி தான் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய ஆல் போர்டில் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆல் போர்டு நிற்காதனால நம்மளுக்கு ஃபுல் போர்டு ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக இருந்தும் கிடைக்காமல் போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபார்மெட்டில் ஆப்போசிட்டாக விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ராவுக்கான நம்பர்ஸை உருவாக்கியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம 1 PMக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 1 PM இந்த ட்ராவுடைய ஆல் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 1 அல்லது 0. 1 அல்லது 0 வர்றதுக்கு இந்த ட்ராவில் சான்சஸ் இருக்குது. 1 அல்லது 0 வந்துச்சுன்னா இந்த ட்ராவுடைய 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு நம்மளுக்கு வந்து 607 ரிசல்ட்டு. ஸோ 607 ஃபார்மெட் படி கேம் டபுளாக இருந்துச்சுன்னா 9 அல்லது 1. கேம் டபுளாக இருந்தால் 9 அல்லது 1க்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து 10 இந்த ஃபார்மெட்டில் இருக்கிற ZXY என்னென்ன அப்படிங்கிறத போட்டுடலாம். 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 581 751 912 821 190 701 560 802 126 2 4 6 8 1 9 1
781. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 10 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இந்த ட்ராவில் நம்மளுக்கு 10 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. அதிகப்படியான நம்பர்ஸ் தான். இதை நம்ம குறைக்க முடியுமா அப்படிங்கிறத நான் இங்கனே சொல்லிடுறேன். இதில் குறைச்சி ஓரளவுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி உள்ள நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 912 மேலே கவனம் செலுத்தலாம். 821 மேலுமே கவனம் செலுத்தலாம். 701 மேலே கவனம் செலுத்தலாம். 560க்கும் சான்சஸ் இருக்குது. 126க்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஃபார்மெட்டில் இருக்கிறத 10 நம்பர்ஸ் நான் எழுதியிருக்கேன். அதில் வந்து 5 நம்பர்ஸை பிரிச்சிருக்கோம். ஸோ இதில் ஏதாச்சும் உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நான் வந்து இந்த ஆல்போர்ட் நம்பர் வச்சு நான் உருவாக்கியிருக்கேன் நண்பா. லாஸ்ட்டு 3 ட்ராவும் உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம வந்து 3 4 தான் கையில் பிடிச்சிருந்தோம். ஸோ ஒரு வேளை கேம் மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது 1 அல்லது 0 மிஸ் ஆகுதுன்னா நம்மளுக்கு ஸோ சப்போர்ட்டுக்காக ட்ரிபிளாக வச்சுக்கோங்க. 333 444க்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ட்ரிபிள் வரும்போது நம்மளுடைய ஆல்போர்ட் நிற்காது. ஸோ இதை நான் சப்போர்ட்டுக்காக கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இந்த 1PM பொறுத்த வரைக்கும் பழைய நம்பர்ஸை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி லாக் பண்ணுற நம்பர்ஸ் வந்து ட்ரிபிளில் ஏறுறதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஸோ 10 நம்பர் 5 மாற்றிருக்கோம். ஸோ சப்போர்ட் நம்பர்ஸ் 5 வச்சுக்கலாம். ஸோ கேம் டபுளாக இருந்துச்சுன்னா 3 அல்லது 4 வச்சு வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ தான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். இது உங்களுக்கு அதிகப்படியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரே ஒரு ஆல்போர்ட் நம்பர், அதோட ஒரே ஒரு ஏபிசி போர்ட் நம்பர் மட்டும் கொடுக்குறோம். கூடுதல் கவனம் செலுத்தி தனிப்பட்டு கிடையாது, இதுக்குள்ளே இருந்து தான் எடுத்து கொடுப்போம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கட்டாயம் கிடையாது. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ 6 PM பார்ப்போம். 6 PM இந்த ட்ராவுடைய ஆல்போர்ட். 6 PM ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 1 கிடச்சிருக்கு. 6 அல்லது 1 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 908 நேற்றுக்கான ரிசல்ட்டு. ஸோ 908 ஃபார்மேட் படி இந்த ட்ரா கேம் டபுளாக இருந்துச்சுன்னா 0 அல்லது 2க்கு சான்சஸ் இருக்குது கேம் டபுளாக இருந்தால். இப்போ 1 by 1 போட்டுடலாம். ஆறு அல்லது 1 196 வந்து ஃபஸ்ட்டு நம்பராக இருக்கு நண்பா. 691 691 இந்த 691 வந்து ஓஎம் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதில் நம்ம கவனம் செலுத்தணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 581 127 812 016 ஸோ 5 நம்பர்ஸ் கிடச்சிருச்சு, போதும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு இந்த 961 வந்து எல்லா ட்ராக்கள்லேயுமே திருப்பி அடிக்கிற ஒரு கீ நம்பர் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு மொதல் நம்பரே 961 தான் இருக்குது. ஸோ ஒரு வேளை கேம் டபுளாக இருந்துச்சுன்னா அந்த 961 இருந்து தான் டபுள் வர வாய்ப்புகள் இருக்குது. இதுக்குள்ளே நம்ம எடுக்கணும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஆல்போர்டு வந்து 61ங்கிறதுனால இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61
6919. ஸோ செட்டுன்னு பார்த்தீங்கன்னா 661116. கேம் டபுளாக இருந்தால் சொல்கிறேன். 669996 119911. ஸோ இவ்வளோ தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங். ஸோ இதை நான் சப்போர்ட்டுக்காக தான் கொடுத்துருக்கேன். கேம் டபுள் வருமானு கேட்டிங்கன்னா சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலும் நான் இந்த 961 வந்து கன்ஃபியூஷனாக இருக்கிறதுனால அதை வச்சு நான் டபுள் கொடுத்துருக்கேன். ஸோ இது இந்த 961 கீ நம்பராக இருக்கும்போது அதுகளை வச்சு நம்மளுக்கு வந்து டபுளில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது வரைக்கும் இன்னும் டபுளில் வந்த மாதிரி தெரியலை. ஸோ பார்த்துக்கோங்க, உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம 8 PM கெஸ்ஸிங் பார்ப்போம். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ 8 PM பார்ப்போம். 8 PM ஆல் போர்ட். 8 PM ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 1. ஸோ சேம் தான், நம்மளுடைய 6 PMக்கு வந்திருக்கு அதே 6 1 தான் வந்திருக்கு. இந்த 6 அல்லது 1 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு வந்து நம்மளுக்கு 451. ஸோ 451 ஃபார்மேட் எடுப்போம். 451 ஃபார்மேட் படி நம்மளுக்கு வந்து 3 அல்லது 5 டபுளுக்கான சான்ஸ். 3 அல்லது 5 டபுள். இப்போது நம்ம 1 by 1 நம்பர்ஸை ஃபுல்லாக இறக்கிடலாம். 6 அல்லது 1ங்கிறப்போ 906. 712. 712. 956. 956. 896. 896. 381. 381. ஸோ 5 நம்பர் நம்மளுக்கு கிடச்சாச்சு. இப்போ கேம் டபுளாக இருந்தால் மட்டும் நம்ம 8 PMக்கான சில டபுள்களை கொண்டு வரணும். ஸோ டபுளை பொறுத்த வரைக்கும் நான் முன்னே சொன்னது தான், 2ஐயும் 3ஐயும் தான் எடுத்து அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த டைம் நம்மளுக்கு ஆல் போர்டில் வந்து 6 இருக்கிறதுனால 6 வந்து 2ஐயும் 3ஐயும் வச்சு அடிக்கலாம். ஸோ சிங்கிள் அடிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஏசி ஃபார்மேட் இருக்குது, பிசி, ஏபி எல்லா ஃபார்மேட்லேயும் அடிச்சிருக்காங்க. அதனால் வந்து நம்மளுக்கு ஆல் போர்டில் 6 கிடச்சிருக்கிறதுனால 6ஐ வந்து நம்ம வந்து கீ நம்பராக பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினோம்னா 662, 663 வந்து நிற்கும். ஸோ 1 வச்சு எடுக்கிறதா இருந்தால் 1 வச்சு கேம் டபுளுக்கான சான்ஸு கம்மி தான். ஸோ ஒரே ஒரு டபுள் மட்டும் எடுத்துக்கிறோம். இதுதான் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். இதில் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். உங்கள் லைக் தான் நான் என்னுடைய கெஸ்ஸிங் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான அடையாளம். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 9/6/2026க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.